அது 1940களின் காலம். தென்காசி அருகே இருந்த வானபுரம் அப்படிங்கிற அழகான கிராமம். அந்த ஊரோட எல்லையில ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. ஆனா அந்த காட்டுக்கு ஒரு விசித்திரமான பேரு உண்டு. அதுதான் நிழலில்லாத காடு. மதியம் 12 மணிக்கு அந்த காட்டுக்குள்ள போனா மனுஷங்களுக்கோ இல்ல அங்க இருக்கிற மரங்களுக்கோ நிழலே விழாதுன்னு ஊர் மக்கள் நம்புனாங்க. அங்க ஏதோ ஒரு மர்மமான சக்தி இருக்கிறதாவும் அதனாலதான் இப்படி நடக்கிறதாவும் எல்லாரும் பயந்தாங்க. ஆனா அதே ஊர்ல வேலுன்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவனுக்கு இந்த மர்மத்தை தெரிஞ்சுக்கலன்னா தூக்கமே வராது. அவங்க தாத்தா கிட்ட கேட்டான், தாத்தா நிஜமாவே அங்க நிழல் விழாதா? அதுக்கு அந்த தாத்தா, வேலு அங்க பேய் இருக்குப்பா, மதியம் 12 மணிக்கு அது உங்க நிழலை திருடிடும், அதனால அந்த பக்கம் போகாதே என மிரட்டி வச்சிருந்தாரு. ஆனா வேலு பயப்படல. நிழல் எப்படி காணாம போகும், நான் நேர்ல போயே பார்க்கணும் என முடிவு பண்ணான். அடுத்த நாள் சூரியன் உச்சிக்கு வந்துட்டு இருந்தான். ஊரே அடங்கி போய் குளுமையா இருக்க வேலு மட்டும் மெதுவா அந்த காட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சான். காட்டுக்குள்ள நுழையும் போது காத்து ஜில்லுன்னு வீசுச்சு. மத்த காடு மாதிரி இல்லாம அங்க ஒரு விசித்திரமான அமைதி இருந்துச்சு. வேலு மெதுவா ஒரு வெட்டவெளிக்கு வந்தான். இப்போ மணி சரியா 12. வேலு மெதுவா தரைய பார்த்தான். அவனோட கண்ணே அவனால நம்ப முடியல. அவனோட நிழலே அங்க இல்ல. ஆச்சரியத்துல கைய அசைச்சு பார்த்தான். ஆனா தரையில ஒரு சின்ன கருப்பு அடையாளம் கூட இல்ல. பயத்துல வேலுவோட இதயம் வேகமா துடிச்சுது. நிஜமாவே பேய் என் நிழலை திருடிடுச்சா என்று சுத்தி முத்தி பார்த்தான். அப்போதான் வேலு ஒரு விஷயத்த கவனிச்சான். அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் ஒரு குடை மாதிரி அடர்த்தியா பின்னி பிணைஞ்சு இருந்துச்சு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வளர்ந்திருந்துச்சு. சூரிய ஒளி மேல இருந்து வரும்போது அந்த கிளைகள் ஒளிய சிதறடிச்சுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த காட்டு தரையில இருந்த ஒரு வகை வெள்ளை நிற மணல் அந்த வெளிச்சத்தை அப்படியே மேல திருப்பி அடிச்சது. இதனாலதான் அங்க நிழலே தெரியல. வேலுவுக்கு இப்ப பயமே போய் போச்சு. அடடா, இது மந்திரமும் இல்ல, பேயும் இல்ல, நம்ம முன்னோர்கள் வெயில் காலத்துல காடு குளுமையா இருக்கணும்னு செஞ்ச ஒரு இயற்கை அதிசயம் என புரிஞ்சுக்கிட்டான். ஓடி வந்து அவங்க தாத்தா கிட்டையும் ஊர் மக்கள் கிட்டையும் இந்த ரகசியத்தை சொன்னான். அதுக்கப்புறம் தான் அந்த ஊர் மக்களோட பயம் நீங்குச்சு. அறிவியல் தெரியாம இருக்கும்போது பல விஷயங்கள் நமக்கு பயத்தை தரும் குட்டீஸ். ஆனா பயப்படாம அதை ஆராய்ந்து பார்த்தா அந்த பயம் காணாம போயிடும். இயற்கையை ரசிப்போம், அறிவியலை வளர்ப்போம்.